ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்வீட்டி பேசுகிறேன். இப்போ என்னுடைய நியூ யூடியூப் சேனல் இது. ஸோ உங்களுடைய சப்போர்ட்ஸ் எனக்கு எப்பவுமே வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய யூடியூப் உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க யூடியூப் சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ நான் மெயினாக என்ன பார்க்குறீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வெத்தலை தீபத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் முருகர் பிடிக்குமோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் கூட நிறையா ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன மெயினாக சொல்ல போறேன்னா, வெத்தல தீபத்த வச்சு தான் சொல்ல போறேன். நான் நெறைய இன்ஸ்டா, யூடியூப் நெறைய இதில பார்த்தேன். ஸோ நெறைய பேரோட ரிவ்யூ நான் கேட்டிருந்தேன். ஸோ அதில நெறைய பேர் ரிவ்யூ நான் படிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நெறைய பேருக்கு பாசிட்டிவ் நெறைய நடந்திருக்கு. ஸோ அதனால நானும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வெத்தல தீபத்த வச்சு நான் ட்ரை பண்ணேன். மோஸ்ட்டா வெத்தல தீபம் எப்போ எப்போனா போடணும்னா, செவ்வாய் ஓர டைமில போடணும். செவ்வாய் ஓரை எப்போ போனா வந்து செவ்வாய்க்கிழமை 6லேருந்து 7 மணி இது மார்னிங். மதியானம் வந்து 1 டூ 2. ஸோ அந்த டைமு. நைட்ல வந்து 8 டூ 9. ஸோ நான் ட்ரை பண்ணது வந்து 8 டூ 9 ட்ரை பண்ணேன். ஆனா ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணும்போது 1 டூ 2 ட்ரை பண்ணேன். ஸோ நான் ஜாபுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ என்னோட ஷிஃப்ட்டுக்கு ஏத்த மாரி நான் அந்த டைம்ல நான் முருகருக்காக விரதம் இருந்துட்டுருந்தேன். ஸோ மெயினா நான் வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன். ஸோ அந்த டைம்ல வந்து அந்த யூடியூப் பார்த்துட்ருக்கும்போது, ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? அந்த வெத்தல தீபம்லாம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டம் தீரும், வறுமை தீரும்ன்னு சொல்லுவாங்க. நல்ல அ தொழில்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ நெறைய இந்த மாரி பாசிட்டிவ் வைபா நெறைய சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால வந்து முருகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால முருகர்கிட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட்டு அருள் கேட்டேன். நான் இத ட்ரை பண்ண முடியுமா? என் கூட நீங்க எப்பவுமே சப்போர்ட்டுக்கு இருக்கணும். அ சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ அதனால வந்து நான் விபூதி, குங்குமம் போட்டு ஒரு பேப்பர்ல போட்டு மடிச்சு வச்சேன். மடிச்சு வச்சுட்டு நான் கண்ண மூடிக்கிட்டு, நான் விபூதி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஏன்னா மோஸ்ட்டா வந்து சிவன்கிட்டயும் சரி, முருகர்கிட்டயும் வர அருளே வந்து விபூதி தான். ஸோ அதனால எனக்கு விபூதி வந்தா நான் இந்த இத ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு, ஸோ அதே மாரி எனக்கு விபூதி வந்துச்சு. சரி ஓகே. நமக்கு ஏதோ பாசிட்டிவ் வைப் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் அந்த வெத்தல தீபத்த ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மெயினா நான் வெத்தல தீபம் போடும்போது மௌன விரதம் இருக்கிறதுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். ஸோ அதனால வந்து நான் எந்த டைமுக்கு செவ்வாய் ஒரு 6 டூ 7 இருந்தாலும் சரி, 1 டூ 2 இருந்தாலும் சரி, 8 டூ 9 இருந்தாலும் சரி, ஸோ அந்த டைம் நான் படைக்கிற டைம் மட்டும் ஒரு 1 ஹவருக்கு நான் மௌன விரதம் இருப்பேன். பெரிய விரதமே மௌன விரதம்னு சொல்லுவாங்க. இருக்கிற விரதத்திலே. ஸோ அதனால அது கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நம்ம வந்து மௌன விரதம் இருக்கிறது நமக்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. மௌன விரதம் இருந்தா என்னென்ன பெனிஃபிட் சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வெத்தல தீபத்தை பத்தி வரேன். வெத்தல தீபம் வந்து நான் 8 டூ 9 போட்டேன். ஸோ அந்த டைம்ல வந்து ம் எனக்கு எனக்கு ரொம்ப நல்லது நடந்தது என்னன்னா, நான் அத உங்க கூட ஷேர் பண்ணதுக்காக தான் நான் என்னுடைய ஃபீட்பேக் குடுக்கறதுக்காக தான் மோஸ்ட்டா நான் வந்தது யூடியூப் சேனல்லே. நான் வெத்தல தீபம் போட்டு 1 ஹவர் கிட்ட விரதம் இருந்தேன். ஆனா என்னால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அந்த டைம் தான் வீட்டுக்கு விருந்தாடி வந்திருந்தாங்க. ஸோ நெறையா அதுக்கப்புறம் வந்து கால்ஸ் நெறையா வந்துச்சு. நெறைய கால்ஸ கட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க சொல்லி நெறைய அது மாரி சொல்லிட்டுருந்தேன். ஸோ இது மட்டும் இல்லாம கரெக்ட்டா முடிய போற 1 நிமிஷம் கேப்ல வீட்டுக்கு இதுவரைக்கும் ஐயரே வந்ததே இல்ல. ஓகேங்களா? ஸோ அந்த டைமு ஐயர் வந்து விநாயகருடைய அந்த ஸ்லிப்ப குடுத்து, ஆ இந்த மாரி பூஜை வச்சிருக்கோம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு கெளம்புனாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அறிகுறியே என்னது? முற்றிலும் முதல் கடவுள் விநாயகர். ஸோ அதனால அவரு எங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைபா இருந்துச்சு. ஸோ இத நான் எதிர்பார்க்காத எனக்கு அது நடந்துச்சு. ஸோ அதனால தான் நான் பூஜை அறையில அவரு குடுத்த அந்த ஸ்லிப்ப நான் இன்னும் பூஜை அறையில நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த மாரி நெறைய நடந்துச்சு. அந்த மௌன விரதம் இருக்கும்போது நான் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில நான் என்னுடைய ஃபோட்டோஸ் நான் காமிக்கிறேன். அது என்ன ஸ்லிப் குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. நான் அந்த ஓரத்தில வச்சிருக்கேன். நீங்களும் பாருங்க. ஸோ அந்த மாரி உங்களுக்கு எதனா நடந்திருந்துச்சுன்னா, எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். செவ்வாய் ஓரை அப்ப வந்து முருகருக்கு பிடிச்ச பாடல் எதனா பாருங்க. கந்த சஷ்டி கவசம் படிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் கந்த சஷ்டி கவசத்தெல்லாம் படிச்சதில்ல. ஆனா கந்த சஷ்டி கவசம் வந்து நான் கேட்பேன் ஆனா ரெகுலரா. ஸோ 18 மினிட்ஸ் இருக்கும் அது ஃபுல்லாவே வந்து நான் ரெகுலரா கேட்பேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைட்ல வச்சிருக்கேன்ல, ஸோ அந்த ஸ்லிப்ப தான் எனக்கு அன்னைக்கே குடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அதனால நான் படைக்கும்போது கந்தசஷ்டி கவசத்த கன்டினியூஸா கேட்டுட்டே இருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாம, அதுக்கு நெறையா அந்த வேல்மாறல் புக்ஸ் எல்லாம் படிக்க சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட அந்த வேல்மாறல் புக்ஸ் எல்லாம் என்கிட்ட இல்ல. ஸோ அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, "ஆறுமுகம் ஆர்ட்டிடும் அனுதினமும் ஏறுமுகம்" சொல்லிட்டு இதுதான் நான் கன்டினியூஸா சொல்லிட்டு இருப்பேன் மனசுக்குள்ள. ஸோ நமக்கிட்ட நமக்கு என்ன தெரியுதோ அத நம்ம செய்தாவே
போதும். இதுக்காக நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி இது வேணும், அது வேணும்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது நமக்கு ரொம்ப எனக்கு இன்கேஸ் கிடைக்கலனா அதுவே ரொம்ப வெக்ஸா இருக்கும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆனா ஃபர்ஸ்ட்டு நான் விளக்கு தீபம் போடும்போது வெத்தல தீபம் போடும்போது ஆனா என்கிட்ட ஃபர்ஸ்ட்டு அ இந்த இந்த வேல் இல்ல. நெக்ஸ்ட்டு நான் அதுக்கப்புறம் செகண்ட் வீக் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆர்டர் போட்டு எனக்கு ஒரு 12 டேஸ் கிட்ட டைம் குடுத்துருந்தாங்க. ஆனா எனக்கு கரெக்ட்டா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எனக்கு வந்துருச்சு. ஸோ வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆக்சுவலா எனக்கு வரணும் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வரணும். ஆனா எனக்கு செவ்வாய்க்கு அன்னைக்கே ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவருக்கு நான் நல்லா பூஜை பண்ணி நான் போட்டிருந்தேன். ஸோ நான் இது வந்து மீஷோல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இது மாரி வேல் வேல் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல நீங்க மீஷோல நான் என்னோட லிங்க் அனுப்பிச்சு விடுறேன். ஸோ அதில கூட போய் பாருங்க. வேல் ரொம்ப அழகா இருக்கும். வேல்ல ஓம் போட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாரி வெத்தல தீபம் போட்டு பண்ணுங்க. உங்களுக்கும் எதனா பாசிட்டிவ் வைப் எதனா நடந்திருந்துச்சுன்னா என் கூட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பயுமே தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஆ இன்கேஸ் எனி டவுட்ஸ் எதனா வெத்தல தீபத்த வச்சு எதனா டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா என் கூட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோல மௌன விரதத்த பத்தி நான் கன்ஃபார்ம் போடுறேன். எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா என்ன கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.